ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்த பண்டித பிரகாசானந்த மிதுனாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. உத்க்ஷிப்தோச்ச சுவர்ணதண்டகலிதம் பூர்ணேந்துபிம்பாக்ருதிச்சத்ரம் மௌக்திகசித்திரரத்னகச்சிதம் க்ஷௌமாம்சுகோத்தம்சிதம் முக்தாஜாலவிலம்பிதம் சகலசம் நானாப்ரசூனார்ச்சிதம் சந்திரோடாமரசாமராணி தததே ஸ்ரீதேவி தே ஸ்வஸ்திரியः. குருநாதாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 43வது ஸ்லோகத்தை பார்த்துட்டுருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் மகாராஜ்ஞியாகவும் ராஜராஜேஸ்வரியாகவும் மகா சாம்ராஜ்யசாலினி அப்படின்னு சொல்லக்கூடிய பரதேவதை ஸ்ரீபுரத்தில் தன்னுடைய சிம்ஹாசனத்தில் உட்காந்துருக்கும் பொழுது அந்த பரிவார தேவதைகள் பரிஜனங்களோட எப்படி இருக்கா அப்படிங்கிறத படம் பிடிச்சி கொடுக்குறார் துர்வாச மகரிஷி. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த நாமா சத்திர சாமர வாதித்ர பதாகா வியஜனாஞ்சிதாயி நமஹா அப்படின்னு அஷ்டோத்தரத்தில் அம்பாளுக்கு ஒரு நாமா வரும். அதே ஸ்வரூபத்தை இந்த இடத்துல படம் பிடிச்சி சத்திரம் சாமரம் இப்படிலாம் பிடிச்சுட்டு சத்திரத்தை பிடிச்சிண்டு 2 பக்கம் சாமரம் போட்டுண்டு அம்பாள் உட்காந்துட்டு இருக்கக்கூடிய அந்த அழகை வர்ணிக்கிறார் துர்வாச மகரிஷி. இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயமானது எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே ஸ்ரீதேவி அப்படின்னு சம்போதனமாக கூப்பிடுறார். உத்க்ஷிப்த உச்ச சுவர்ண தண்ட கலிதம் பூர்ணேந்து பிம்பாகிருதி மௌக்திக சித்திர ரத்ன கச்சிதம் க்ஷௌமாம்சுக உத்தம்சிதம் முக்தாஜால விலம்பிதம் ச கலசம் நானா பிரசூனார்ச்சிதம் சத்ரம் சந்திரோடாமர சாமராணி ஸ்வஸ்திரிய தே தததே அப்படிங்கிறார். இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் ஒரு ரதத்தில் வர மாதிரி தியானிச்சுக்கோங்க. ஹே ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தமமான நாமாவை சொல்லி சம்போதனமாக கூப்பிடுறார். உத்க்ஷிப்த உச்ச சுவர்ண தண்ட கலிதம், ரொம்ப உயர்ந்ததாக தூக்கப்பட்டு இருக்கக்கூடிய நீளமாக இருக்கக்கூடிய தங்க கம்புகளோட கூடியதாகவோ இருக்கக்கூடிய அந்த ரதம். பூர்ணேந்து பிம்பாகிருதிஹி, பூர்ண பிம்பம், சந்திரபிம்பம் இருக்கிற மாதிரி, பின்னாடி ஒரு பெரிய சந்திரபிம்பம் இருக்கிற மாதிரியும் அதனுடைய ஒரு பிரகாசத்தில் அம்பாள் நடுப்புற உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் இந்த வர்ணிக்கப்பட்டிருக்கு. பூர்ணேந்து பிம்பாகிருதிஹி, நல்ல வெளவெளேர்னு இருக்கக்கூடிய சந்திரனுடைய பிம்பத்தினுடைய நடுப்புற அம்பாள் உட்காந்துருக்கா. அம்பாள் இருக்கிறது எப்படி இருக்காருன்னா செக்கச்சவேர்னு இருக்கா. செக்கச்சவேர்னு இருக்கக்கூடிய அம்பாள் பின்னாடி வெள்ளவெளேர்னு இருக்கக்கூடிய சந்திரபிம்பம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம். அப்படி மௌக்திக சித்திர ரத்ன கச்சிதம், அந்த ரதத்தினுடைய 4 பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண்கள் எல்லாம் நல் முத்துக்களாலையும் நானா ரத்னங்களாலையும் அலங்கரிக்கப்பட்டு பிரகாசமாக இருக்கக்கூடியதும், க்ஷௌமாம் சுக உத்தம் சிதம், நல்ல வெண்பட்டுனால அலங்கரிக்கப்பட்ட சுத்தீவிர 4 பக்கத்துலேயும் 3 பக்கத்துலேயும் நல்ல வெண்பட்டுனால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. முக்தா ஜால விலம்பிதம், நல்ல நல் முத்துக்களாலும் சரம் சரமாக கோக்கப்பட்டிருக்கக்கூடிய நல் முத்துக்கள்லாம் அங்கங்கே தொங்க விடப்பட்டிருக்கு. மேலே அந்த ரதத்தினுடைய மேலே ஒரு கலசம் வைக்கப்பட்டிருக்கு. ச கலசம், மேலே ஒரு கலசம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. நானா பிரசூனார்ச்சிதம், பலவிதமான புஷ்பங்கள், ரொம்ப விதவிதமான கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பலவிதமான புஷ்பங்கள் எல்லாத்தினாலையும் அந்த ரதமானது அப்படியே அலங்கரிக்கப்பட்டிருக்கு. சத்திரம் சந்திரோடாமர
சாமராணி அப்படிங்கிறார். நல்ல வெண்கொடையானது அவளுடைய ஸ்திரீகள், அங்கே இருக்கக்கூடிய பரிவார ஸ்திரீகள் இருக்காளே, அவள் வெளவெளேர்னு இருக்கக்கூடிய ஒரு சத்திரத்தை பிடிச்சுட்டு இருக்காளாம். சத்திரம்னா அம்பாள் மகாராஜ்ஞியாக இருக்கிறதுனால மேலே இருக்கக்கூடியது சத்திரம், அது வெளவெளேர்னு வெண்கொடை அப்படின்னு சொல்லுவாளே, அந்த வெண்கொடையானது பிடிக்கப்பட்டிருக்கு. சந்திரோ டாமர சாமராணி அப்படிங்கிறார். ரெண்டு பக்கமும் அம்பாளுக்கு சாமரம் போட்டுருக்காளாம். சாமரம்னா வெளவெளேர்னு விசிறி விடுற மாதிரி ஒரு கையில் ஒரு சத்திர சாமரம்னு சொல்லுவாளே, இந்த சாமரத்தினால விசிறி விட்டுருக்காளாம். இதுக்கு ஒரு நாமா கூட நமக்கு சகசநாமத்திலையும் வரும். சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு ஒரு நாமா கூட பார்த்துருக்கோம். இதில் ரெண்டு பக்கமும் அம்பாளினுடைய லெஃப்ட் சைடில் ரமா அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியும், ரைட் சைடில் வாணி அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியும் பக்கத்தில் நின்றுண்டு அவளுக்கு சாமரம் போட்டுருக்காளாம். இதனால் இப்போ இந்த நாமாவுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பாஸ்கர் ராயர் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னா, உபாசகர்கள் எல்லாருமே உபாசனை பண்ணி தானே லலிதாஸ்வரூபமாக ஆகிடுறா. அப்படி இருக்கக்கூடிய அத்தனை உபாசகர்களுக்கு கூட ரமா வாணி அப்படின்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் காத்துன்றிருக்காளாம். அவளுக்கு என்ன அவளுக்கு தேவையோ அதை கொடுக்கறதுக்கு அப்படின்னு. ஐஸ்வர்ய தேவியாக இருக்கக்கூடிய ரமா சகல வித்யைகளையும் கொடுக்கக்கூடிய ஞான சக்தியோடையும் ஐஸ்வர்ய சக்தியோடையும் இருக்கக்கூடிய ரமா வாணி ரெண்டு பேரும் உபாசகர்களுக்கு எதை வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்துகிட்டே இருக்கலாம். அவளுமே இந்த சாமரங்கள் போடும் பொழுது ஒரு க்ஷணம் கூட கண்ணு கூட சிமிட்டாமல் அப்படியே சாமரம் போட்டுருக்கலாம். கண்ணு சிமிட்டுற நேரத்தில் ஏதாவது ஒரு அழகு விட்டுப்பட போயிடுது அப்படிங்கிறதுனாலையும், ஏதாவது ஒரு ஆக்ஞை அம்பாளானவள் சொன்னால்னா அது செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கும் பொழுது கண்ணு சிமிட்டுற நேரத்தில் அதை விட்டு போயிட போகிறதே அப்படின்னு கூட பயந்து கண்ணை கூட சிமிட்டாமல் சாமரம் போட்டுருக்காளாம் ரமாவும் வாணியும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்றுண்டு அப்படின்னு. இதுதான் லக்ஷ்மி வாணி நிஷேவிதாயை நமஹா அப்படின்னு திருஷதிலையும் ஒரு நாமா வருது. லக்ன சாமர ஹஸ்தஸ்ரீ சாரதா பரிவீஜிதாயை நமஹா அப்படின்னும் ஒரு நாமா திருஷதியில் வரும். இந்த நாமாக்கள் எல்லாத்துலேயுமே இதே ஸ்வரூபத்தை எப்படி சாமரம் போடுறா லக்ஷ்மியும் சரஸ்வதியும் எப்படி இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கத்துலேயும் நின்றுண்டு சாமரம் போட்டுருக்கான்னு பலவிதமான இடங்களில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக சந்திரோ டாமர சாமராணி ஸ்ரீநகரத்தில் அம்பாள் எப்படி இந்த இடத்துல இருக்காளோ அவளுடைய பரிவார தேவதைகள் அங்கே இருக்கக்கூடிய தோழிகள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சாமரங்களையும் போட்டுண்டு சத்திரத்தையும் பிடிச்சுண்டு வரக்கூடிய அழகை அப்படியே தியானம் பண்ணி நம்ம துர்வாச மகரிஷி தியானம் பண்ணுறார். இந்த ஸ்லோகத்தை தியானிச்சுண்டு இதே மாதிரி நம்மளும் தியானம் பண்ணலாம். ஒரு பெரிய ரதம் நாலா பக்கத்துலேயும் அதில் முத்துக்களாலையும் சரமாக இருக்கக்கூடிய முத்துக்களாலும் ரத்தனங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ரதம், பின்னாடி சந்திரபிம்பம் மாதிரி வெளவெளேர்னு இருக்கக்கூடிய ஒரு பிரதிமை ஒன்று பின்னாடி இருக்குது. இந்த கலசத்தில் மேலே ஒரு கலசமானது, ஒரு ரதத்துக்கு மேலே ஒரு கலசமானது ஒன்று இருக்குது. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரமாவும் வாணியும் சாமரங்கள் போட்டுண்டு தோழிகளாக இருக்கக்கூடிய சத்திரங்களையும் பிடிச்சுட்டு இருக்கிற மாதிரி வெளவெளேர்னு இருக்கக்கூடிய அந்த பட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எல்லா அலங்காரங்களும் ஏற்பாடு பட்டுப்பட்டிருக்கு. அந்த இடத்துல அம்பாளானவள் சிகப்பு வர்ணத்தில் ரதத்தில் வர மாதிரி ஒரு தியானம். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதே மாதிரி நமக்கு தியானம் பண்ணுறதுனால ஞானமானது சித்திக்கும் அப்படிங்கிறார். மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகத்தில் பரதேவதையினுடைய ஆவரண தேவதைகளை பற்றியும் ஸ்ரீசக்கரேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடியதையும் பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி.